ஏன்னா எப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ள, அப்ப கிறிஸ்துவுக்கான கனிகளை கொடுக்க வேண்டிய, ஆனா இந்த பலம் நமக்கு கிறிஸ்துவில இருந்து வருது. ஆனா வெறுப்பின் உச்சில போனா நம்ம நம்ம என்ன வாழ்க்கை அப்படிங்கிறோம்ல, அது என்னது? அது பலவீனம். அந்த பலவீனத்தை சஸ்டெயின் பண்ண அனுமதிச்சோம்னு வச்சுக்கோங்க, இந்த பலவீனத்திலே நான் இருக்க விரும்புறேன் அப்படின்னா வாழ்க்கை எப்படி போகும்? வேற டைரக்ஷன்ல போகும். உடனே கர்த்தாவே என்னோட பலவீனத்துல நான் இப்படி பேசிட்டேன், நீ மன்னியும் ஆண்டவரே சொல்லி உம்முடைய பலத்தினாலே என்னை நிரப்பும் அப்படின்னு அப்படியே அப்போ கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவோம்? பலப்பட்டு இந்த மாதிரி வசனங்களை படிக்கும் போது நமக்கு என்ன சொல்லப்படுது? பலப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. நாம சொந்தமா முயற்சிக்க வேண்டிய அவசியம் இல்ல, பலப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. பலன் எங்கிருந்து வரும்? அதிகாலை என்னை எழுப்பி தட்டி தட்டி எழுப்பி என்ன கொடுக்கிறாராம்? புது கிருபை தந்தீரையா, புது கிருபை தந்தீரையா. அந்த நாளுக்கான கிருபை. கிருபை அப்படிங்கிறது என்னது? உதாரணத்துக்கு ராம்பாபு, பாஸ்டர் ராம்பாபுடைய மினிஸ்ட்ரியில ஒரு சாட்சி என்னன்னா, ஒரு அம்மாக்கு கண்ணுல இங்க என்ன இல்ல, கண்ணுல வெள்ளை கருப்புன்னு இருக்குல்ல நமக்கு, அது என்னது? சதை தானே. கண்ணுல அதுவே கிடையாது அந்த அம்மாக்கு. இப்போ அந்த அம்மா உடைய வீடியோ அந்த சாட்சி இருக்கு, கேட்டு பாருங்க. கண்ணுங்க என்னவா இருக்கு? இந்த இடம் கேப்பா இருக்கு. கேப்பா இருந்தா எப்படி இருக்கும்? இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு கண் இருக்கிறதுனால இந்த இடம் எப்படி இருக்கு? மேல வருதா? இது இல்லைன்னு எப்படி இருக்கும்? அந்த இடத்துல குழி இருக்கும் இல்லையா? ராம்பாபு, பாஸ்டர் ராம்பாபு ஜோம் பண்றாரு. அந்த அம்மாவுக்கு அந்த இடத்துல என்ன வந்துருச்சு? பார்வை வந்துருச்சு. இந்த கண்ணை மூடி இந்த கண்ணு வழியா வாசிக்க சொல்றாங்க, பார்க்க தெரியுதான்னு சொல்றாங்க. இது எத்தனை கேட்கறாங்க? தெரியுது. ஆனா என்ன வரல அந்த இடத்துல? சதை வரல. யாராலுமே என்ன பண்ண முடியல. வீடியோ மட்டும் இல்லைன்னா நானும் என்ன பண்ண மாட்டேன், சும்மா போட்டு கதை விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வீடியோ என்ன பண்ணுது? வீடியோ இருக்குது, ரெக்கார்டு இருக்குது, அதை செக் பண்றாங்க டாக்டர்ஸ். ஏன்னா அநியாயமா இருக்க இந்த கண்ணை முடிக்குது. சோ இப்போ இந்த மாதிரி அற்புதங்கள்ல இருந்து நமக்கு என்ன என்ன விளங்கப்படுதுன்னா, என்ன சொல்லப்படுதுன்னா, நமக்கு இருக்கிற ஒரு பலவீனத்துல அந்த இடத்துல அவருடைய பலன் என்னவா விளங்க முடியும்? பரிபூர்ணமா ஆக்க முடியும். மன்னிக்க முடியாத இடத்துல அவரிடத்துல கேட்கும் பொழுது, அப்பா இப்படி சொல்லியிருக்கு, என்ன சொல்லியிருக்கு? இந்த மாதிரி நன்மை செய்கிறவன் இந்த மாதிரி வெறுக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிற